ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் நோஃபேப்பில் 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருக்காரு. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆகி வேற எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் இந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டாரு. படம் பார்க்குறது, அடிக்கிறது, இதுலேயே அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அவருக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதை பற்றி அப்படியே சொல்லிட்டே வரேன். அவர் இந்த 100 டேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. இந்த 3 வருஷத்தில் 75 தடவை ரிலாப்ஸ் ஆகியிருக்காரு. அவ்வளோ ஃபெயில் ஆகி தான் இந்த 3 வருஷத்துல 100 டேஸை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ப்போம். படம் பார்க்குறதுல இருந்தோ இல்லை அடிக்கிறதுல இருந்தோ நம்மளால் ஈஸியாக வெளியே வந்துட முடியாது. ஏன்னா நமக்கு போர் அடித்தா இல்லை மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இல்லை எமோஷ்னலாக நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தால் நம்ம நேராக படத்துக்கும் அடிக்கிறதுக்கும் தான் நம்ம போவோம். அதுதான் நம்ம லைஃப்பில் நமக்கு எஸ்கேப் ஆக்கி விடும் கஷ்டமான சூழ்நிலைகளில். அதனால தான் அதை விட்டு நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியல. ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. இதனால தான் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நோஃபேப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும். என்னால் ஒரு 100 டேஸ் இருக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த 3 வருஷத்தில் கற்றுக்கின ட்ரிக்ஸு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இது ஈஸி கிடையாது. வில் பவர் தான் நம்மளோட டெசிஷன்ஸை தீர்மானிக்கும். உனக்கு எந்த அளவுக்கு வில் பவர் இருக்கோ நீ ஈஸியாக அதை விட்டு வெளியே வந்துடலாம். பட் உனக்கு வில் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா நீ அதுக்குள்ளேயே போய் அடிக்ட் ஆகி ரொம்ப அடிக்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வில் பவரை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா நம்ம நோஃபேப்பை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன்லாம் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி ரிலாப்ஸ் ஃபெயிலியரே கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஓகே, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இனிமேல் ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்க நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு வெளியே வாங்க. இனிமே நீங்கள் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு சில கொஷின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் உங்கள் அடிக்ஷனோட வேறே இதுதான். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அதுக்கு ஆன்சரும் நீங்களே சொல்லிக்கோங்க. நான் எதுக்காக படம் பார்க்குறேன், எதுக்காக அடிக்கிறேன், நான் எதுக்காக இதிலேருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறேன், இதிலேருந்து வெளியே வந்தால் எனக்கு என்ன மாதிரி ஃபீல் கிடைக்கும், நான் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எனக்கு இது வரைக்கும் படம் பார்த்ததுக்கும் அடித்ததுக்கும் எனக்கு என்ன கிடைச்சது, வாழ்க்கையில் நான் என்ன சாதித்தேன், எதனால் எனக்கு ட்ரிகர் ஆகுது, என்ன விஷயம்லாம் என்னை ட்ரிகர் பண்ணுது. இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் சொல்லிக்கோங்க. இதுக்கான ஆன்சரும் உங்ககிட்டயே இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்றனால உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை சொல்லி பாருங்கள். இந்த கொஷின்ஸை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. இதுக்கான ஆன்சரும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேவையில்லாமல் ரிலாப்ஸ் ஆக மாட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டே பிஸி. உங்களை பிஸியாக வச்சுக்க சொல்கிறாரு. ஆனால் இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. ஏன்னா உங்களால் 24 ஹவர்ஸும் உங்களால் பிஸியாக இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் வர டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நோஃபேப் ஒரு மேஜிக் பில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பசங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நோஃபேப் வாழ்க்கையே சேஞ்ச் ஆக்கிரும், நோஃபேப் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக நோஃபேப் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அதுவும் ரொம்ப முக்கியம். நோஃபேப் உங்களுக்குள்ள இருக்க லேசினஸை எடுத்துரும். உங்க வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 6 பேக் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அதுக்கான ஒர்க் அவுட்டே பண்ணாம எனக்கு 6 பேக் வேணும் அப்படின்னு நினைச்சா நடந்துருமா? நடக்காது. நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணணும். உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஃபியூயல் மாதிரி இந்த நோஃபேப் ஹெல்ப் பண்ணும். ஒரு கார் ஓடுறதுக்கு எப்படி இந்த டீசலும் பெட்ரோலும் ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி உங்க லைஃப் நல்லா growth ஆகிறதுக்கு இந்த நோஃபேப் கண்டிப்பா ஒரு பூஸ்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த வேலையும் செய்யாம எந்த ஒரு மேஜிக்கும் நடந்துராது. நோஃபேப் கண்டிப்பா உங்க லைஃபை மாத்தும். ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் நீங்க போடணும். நீங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுக்கு ரீசனா இந்த நோஃபேப் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நோஃபேப் என்னோட சோஷியல் ஆங்ஸைட்டியை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. முன்னாடிலாம் நான் ரொம்ப ஷையா இருப்பேன், ரொம்ப திங்க் பண்ணுவேன்,
யார்கிட்டயுமே அவ்வளோ பேசவே மாட்டேன். பட் ஆனால் நான் இந்த 3 இயர்ஸாக நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது என்கிட்ட இருந்து இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி போகிறத நான் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நல்லா பூஸ்ட் ஆயிருக்கான். ஒரு ஷை காயாக இருந்த அவர் இப்போ நல்லா எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் பழகுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குன்னு நான் வந்து ஆல்ஃபா மேல் அப்படின்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன், அந்த அளவுக்குலாம் நான் வர்த் இல்லை, ஆனால் என்னோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, நான் அதை வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கு நோஃபேப் தான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எல்லார்கிட்டையும் தைரியமாக போய் பேச முடியுது, ஒரு துணிச்சலான செயலை செய்ய முடியுது, இதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதான் வந்து ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருக்கான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேஜுக்குள்ளே மாட்டின மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் இப்போ தான் வாழணுன்ற ஆசையே எனக்கு வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக நான் வாழ்கிறேன், ஒரு நாளும் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன், நான் வந்து அந்த கேஜிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எஸ்கேப் ஆகுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமான லைஃபு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வாழ்கிறதுக்கான அர்த்தம் வந்து இப்போ தான் எனக்கு புரியுது. முன்னாடிலாம் ஏதேதோ எனக்கு தோணும், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படிலாம் எனக்கு தோணும். பட் ஆனால் இப்போ வந்து டெய்லியுமே ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்குது, திடீர்னு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது, எப்போவும் மைண்டு வந்து ஒரு ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. அதனால தான் நான் இந்த நோஃபேப் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கிளியர் மைண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பிரெயின் ஃபாக் மாதிரி இருந்துச்சு, நான் வந்து எதுவுமே வந்து கிளியராக திங்க் பண்ண மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஞாபகம் மருதி, ஒரு நிலையாகவே இருக்க மாட்டேன், எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு யாராவது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு அது புரியும், அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரெயின் ஃபாகாகவே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த நோஃபேப்பு ப்ளஸ் மெடிடேஷன் இருக்கிறதுனால இந்த பிரெயின் ஃபாக் வந்து என்னை விட்டு போயிருச்சு, என்னால் இப்போ ஈஸியாக நல்ல ஒரு ட்ரீமை வந்து கிரியேட் பண்ண முடியுது, நல்லா திங்க் பண்ண முடியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிரெயின் வந்து ரீபூட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் நான் தெளிவாக கிளியராக யோசிக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் கிளியராக யோசித்து செயல்படுறேன். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் நம்பி தான் ஆகணும், ஏன்னா நான் சொல்கிறது 100% உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும், இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்களை அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான், ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைனா தங்கச்சி மாதிரி இல்லைனா அம்மா மாதிரி, அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க, நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா.
இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.